அன்பான சகோதர சகோதரிகளே, அதிகாலை நேர வணக்கம். இன்றைய நாளுக்கான தேவனுடைய வார்த்தை மத்தேயு 5:10. நீதி நிமித்தம் துன்பப்படுகிற பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவருடையது. இந்த வசனத்தை கேட்டுக் கொடுக்கிற தேவ ஜனங்களே, தேவ பிள்ளைகளே, சபையாரே, சிறு பிள்ளைகளே, படிக்கிற பிள்ளைகளே, வாலிப பிள்ளைகளே, நீதி நிமித்தம் துன்பப்படுகிறது என்றால் உண்மையாக நேர்மையாக சத்தியத்தின்படி ஜீவிக்கிற ஜனங்கள் துன்பப்பட்டால் அவர்கள் பாக்கியவான்களாக இருப்பார்கள். வேலையில் நேர்மையாக இருக்கீங்களா? துன்பப்படுகிறீங்களா? நீங்கள் பாக்கியவான்களாக இருப்பீங்க. சுவிசேஷ நிமித்தமாக கர்த்தருடைய வசனத்தை, கர்த்தருடைய அன்பை பகிர்ந்து கொடுப்பதன் மூலமாக நீங்கள் துன்பப்படுகிறீர்களா? சுவிசேஷம் பிரசங்கிக்கும் போது துன்பப்படுகிறீர்களா? நீங்கள் பாக்கியவான்களாக இருப்பீர்கள். நம்ம உண்மையாக இருக்கோம், நம்ம பரிசுத்தமாக இருக்கோம், ஆனால் நம்மளை அநியாயமாக நம்ம குற்றப்படுத்தி நம்ம பார்க்குறாங்களா? நம்ம பாக்கியவான்களாக இருப்போம். நம்ம கர்த்தருக்காக உண்மையாக இருக்கோம், நம்ம நேர்மையாக இருக்கோம், ஆனால் நம்ம துன்பப்படுகிறோமா? அப்போ பாக்கியவான்களாக இருப்போம். கர்த்தர் அதை பார்க்கிறார். கர்த்தர் நீதி செய்வார், நியாயம் செய்வார், உங்களுக்காக வழக்காடுவார். ஆலோசனை கர்த்தாவாக இருந்து நீங்கள் போகிற வழியை உங்களுக்கு காட்டுவார். உங்கள் மீது அவருடைய கண்வை வைத்து நமக்கு ஆலோசனை சொல்லுகிற தகப்பனா, தாயா, தந்தையாக, சகோதரனாக, சகோதரியாக, ஆத்தும நேசராக இருக்கிறார். உங்களுக்காக ஜெபிக்கிறேன். அத்தாவே, சோத்திரம் கர்த்தாவே, நன்றி ராஜா. இந்த ஆண்டு இறுதிக்குள் வந்திருக்கிறோம் இசப்பா. இந்த 2025 ஆண்டில் தகப்பனை எத்தனை நன்மைகள், எத்தனை கிருபையோடு எங்களை வழிநடத்திருக்கீங்க ராஜா. சோத்திரம். நாங்கள் திரும்பி பார்க்கும்போது தகப்பனே, இந்த கொரோனா காலத்தில் எத்தனை பேர் மரித்து போனாங்க, ஆனால் எங்களை உயிரோடு வச்சுருக்கீங்க. நன்றி இயேசுவே. சோத்திரம் கர்த்தாவே. நல்ல குடும்பத்தை கொடுத்து நன்றி இயேசுவே. ஊழியத்தை கொடுத்து நன்றி இயேசுவா. ஆண்டவரே, நீர் கொடுத்த அப்போஸ்தல திருச்சபைக்காக நன்றி இயேசுவே. எங்களுக்காக ஜெபிக்கிற ஆத்துமாக்களுக்காக, ஆண்டவர் பரிசுத்தவான்களுக்காக, தீர்க்க தரிசிகளுக்காக நன்றி இயேசுவே. நீர் கொடுக்குற 3 வேளை ஆகாரத்துக்காக நன்றி இயேசுவே. நீர் கொடுத்த குடும்பத்துக்காக நன்றி இயேசுவே. நீர் கொடுத்த துணைக்காக நன்றி இயேசு. நீர் கொடுத்த தாய் தகப்பனுக்காக நன்றி இயேசுவே. நீர் கொடுத்த தகப்பனை இயேசுப்பா. சூத்திரம். உற்றார் உறவினர்கள் நண்பர்களுக்காக ஓடி நன்றி இயேசுவே. சூத்திரகத்தவே. சுகபலன் ஆரோக்கியத்தை கட்டளையிட்டு எங்களை கிருபையாய் வழிநடத்தி கொண்டிருக்கிற தேவனாய் இருக்கிறேன். நன்றி இயேசுவே. ஆண்டவரே, சோதரம் சோதரம் சோதரம். நாளைக்கு 2026 புது வருடத்தில் தகப்பனே, புதிய கிருபை, புதிய சமாதானம், புதிய ரட்சிப்பு, புதிய ஞானம், புதிய ஆசீர்வாதங்கள், ஆவிக்குரிய வரங்கள் தகப்பனை, புதிய ஊழியங்களை கொடுத்து உயர்த்து போவதற்காக நமக்கு ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். மீட்பெரும் இரட்சகமாகிற இயேசு கிறிஸ்து இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறேன் என் ஜீவன் நல்ல பிதாவே. ஆமேன்.